ரயானு உனக்கு என்னடா முத்து ஓவியா பிடிச்சிக்கிச்சாடா, என்னடா பேசுனதையே திருப்பி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வெல்கம் டு மணி ஜூஸ் கைஸ். வந்து வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, லைவில் என்ன நடந்துட்டுருக்கு, என்னெல்லாம் நடக்க இருக்குது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளோட ரூல் உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்க, ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். லைக் பண்ணிவிட்டு வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்ன அப்புறம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, டாஸ்க் வந்துட்டு ஆரம்பிச்சிட்டாங்க மக்களே. டாஸ்க் வந்துட்டு ஆக்சுவலி என்ன டாஸ்க்னா, எல்லாரும் வந்துட்டு ஓடி பிடிச்சி விளாட்ருக்கானுங்க. ஒரு வந்துட்டு அந்த ரவுண்டாக வந்துட்டு நம்ம அந்த இதுக்குள்ளே போயிட்டு நம்ம அந்த இதுக்குள்ளே இருந்து அந்த ஒரு சிலிண்டர் ஷேப்பில் வந்துட்டு ஒரு இது இருக்குல்ல மக்களே, எல்லோரும் பொம்மையெல்லாம் உள்ளே இருப்பாங்கல்ல, அதே மாதிரி ஒரு இதுக்குள்ளே அவனுக்கு உள்ளே இருக்கானுங்க. அதுக்கு வெளியே வந்துட்டு அவங்களோட ஃபோட்டோ இருக்குது. ஸோ அவங்களோட ஃபோட்டோவை அவங்க பாதுகாக்கணும். லைக் வந்துட்டு அதை லைக் வந்துட்டு எல்லோரும் இங்கே அலையன்ஸ் போட்டுக்கிறாங்க. இதுதான் மேட்ரு. என்னடா அலையன்ஸ் போடுறீங்க டே, டிடிஎஃப் டாஸ்க்கு உண்டான மரியாதையே போச்சுடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எல்லா டாஸ்க்கும் எவ்வளோ இண்டிவிஜுவல் டாஸ்க்லாம் எப்படி மாசாக இருக்கும். வந்துட்டு இந்த 5th சீசனில் வந்துட்டு கயிறு பிடிக்கிறது அந்த மாதிரிலாம் வந்துட்டு எவ்வளோ இன்டெலிஜென்ஸை டெஸ்ட் பண்ணுறதுக்கு டாஸ்க் இருக்கும். நீங்கள் என்னடா அலையன்ஸ் போட்டு குரூப்பாக ஆடிட்டு இருக்கீங்க, பாயிண்ட்ஸை பிரித்து கொடுத்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கும் அப்படி தோணிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி தோணி இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரயான், சௌந்தர்யா, அப்புறம் நம்ம விஷால், இவங்க எல்லாருமே ஒரு அலையன்ஸ் போட்டு கேம் ஆடுறாங்க. பார்த்துக்கோங்க. ஏண்டா இதில் கூட அலையன்ஸ் ஆடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இன்னொரு அலையன்ஸ் வந்துட்டு யாருன்னா, நம்ம மஞ்சரி, பவித்ரா, தீபக், இவங்க ஒரு அலையன்ஸில் இருக்காங்க. அருண், ஜாக்லின், முத்து, இவங்க ஒரு அலையன்ஸில் இருக்காங்க. இவங்க 3 பேர் வந்துட்டு இப்படி ஒரு டீமாக ஆடிட்டு இருக்காங்க. நம்ம முத்து அவர்கள் சொல்கிறாரு, நம்ம சௌந்தர்யாவை வந்துட்டு காலி பண்ணலாமா அப்படின்றாரு. அப்போ சௌந்தர்யாவுக்கு ஒரே பெரிய என்னடா என்ன டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்துட்டு இந்த கேமில் டாஸ்க் ஸ்டார்ட் ஆக முன்னாடியே வந்துட்டு நம்ம ராணவுக்கு வந்துட்டு சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ராணவ் நீங்கள் வந்துட்டு கேம் ஆடுறீங்களான்னு கேட்டதுக்கு அவர் ஆடுறேன்னு சொன்னார். சொன்னதுக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு மருத்துவர்கிட்ட பரிந்துரை செஞ்சதுக்கு வந்துட்டு அவர் மருத்துவர் வந்துட்டு விளாட வேணான்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் வந்துட்டு விளாட வேணான்னு சொல்லிட்டு அந்த செங்கலா டாஸ்கில் எப்படி அமைதியாக உட்காந்துருந்தாரோ அதேமாதிரி அந்த ரிவ்யூ மாரி பேசிகிட்டு இருக்காப்புல. ஸோ இதை செஞ்சிட்ருக்காரு. ஸோ டாஸ்க் வந்துட்டு டிடிஎஃப்க்கு உண்டான மரியாதையே போச்சு மக்களே. பட் ஆனால் ரயானு வந்துட்டு ஏண்டா எப்போ பார்த்தாலும் முத்துன்னுட்டு இருக்கான் மக்களே. ஏன் எல்லாரும் சேர்ந்து அலையன்ஸாக வந்துட்டு எல்லாம் குரூப்பாக சேர்ந்து எங்களை அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீ நான் செங்கலா டாஸ்கில் அதை தான்டா பண்ணீங்க, அப்போ மட்டும் கரெக்டாக இருந்துச்சா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. ஸோ இப்போ வந்தால் ரத்தம் இப்போ வந்து தக்காளி சட்டுன்ற மாதிரி அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான் நம்ம ரயான் அவர்கள். ஸோ ரயான் பண்ணுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ரயான் அவர்கள் முத்து பயங்கரமாக எளியும் புனியமாக சண்டை வந்துக்கிட்டே இருக்குது. அது வந்துட்டு இந்த வீக் ஸ்டார்ட்லேருந்தே நம்ம பார்த்துருக்கலாம். அந்த டாஸ்க்லேருந்தே நம்ம வந்துட்டு முத்து ரயான் போய்கிட்டே இருக்குது அந்த கிளாஷு. ஸோ நிறைய ஃப்யூச்சரில் சண்டைகள் வரலான்னு நினைக்கிறேன். ஏன்னா ரயான் அவர்கள் டிடிஎஃப்ஐ வின் பண்ணியிருக்காரு, ஃபைனல்ஸுக்கு போயிருக்காரு. அவரோட கேம் ஹான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரை வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போவே வந்துட்டு 5th பிளேஸ் தான்ப்பா ரயான், அவ்வளோதான்ப்பா 5வது பிளேஸ் தான் வருவான்ப்பா அப்படின்ற போய்ட்டால் நம்ம கணக்கு போட்டுற முடியாது. ஏன்னா அவர் வந்துட்டு டஃப்பாக வந்துட்டு பேசுகிறாரு, எதாவதுனா வாய்ஸ் அவுட் பண்ணுறாரு, அதெல்லாம் பண்ணுறாரு. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம அவரை வந்துட்டு ஈஸியாக எடை போட்டுறவே கூடாது. அதனால அவர் வந்துட்டு இன்னும் இருக்கிற 2 வீக் வந்துட்டு பயங்கரமான சம்பவம் பண்ணி மாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், ரயான் அவர்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஹை சான்சஸ் ஆர் தேர். முத்துக்கு ஆப்போசிட்டாக எடுத்தாருன்னா டாப் 4 டாப் 3 கூட உள்ளே வரலாம் மக்களே. இது நான் அவர் வந்துட்டு ஒரு இதாக தான் சொல்கிறேன், வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத தான் சொல்கிறேன். ஸோ முத்து ரயான் கிளாஷ் இஸ் ஆன். ஸோ வந்துட்டு ஃப்யூச்சரில் பயங்கரமாக சண்டை வரலாம் வர நாட்களில். கண்டிப்பாக உங்களுக்கும் முத்து வர்சஸ் ரயானில் யாருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். சௌந்தர்யாவை எல்லாம் சேர்ந்து முடிச்சு விட்டாங்க போங்க. சௌந்தர்யா அவர்கள் ஃபஸ்ட்டு ஆளாக அவுட் ஆகிருக்காங்க. லைவில் டாஸ்க் போயிட்டுருக்கு. ஸோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அவங்களுக்கு. ஸோ அதுக்கு மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சௌந்தர்யா ஆளாக அவுட் ஆகிட்டாங்க. ராணா அவர்கள் கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணல. ஒரு மாதிரி ஃபன்னாக போயிட்டுருக்கு டாஸ்க்கு. எல்லோரும் ஃபோட்டோவை பிடிச்சி ஓடி ஆடிட்டுருக்கானுங்க அப்படின்றவே தான் இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ், லைவ் அப்டேட்ஸோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.